எப்பதாம் ஒரு சத்யான விஸ்வஸ்தாசேகரம் வசுதாம் உபயாசோகம் யாமுனேகம் நமாமிகம். எப்பதாம் ஒரு சத்யான விஸ்வஸ்தாசேகரம் வசுதாம் உபயாசோகம் யாமுனேகம் நமாமிகம். क्षेत्रज्ञान विद्धि सर्वक्षेत्र भारत क्षेत्र क्षेत्रज्ञो ज्ञानम यत ज्ञानम मतम मन क्षेत्रज्ञान विद्धि सर्वक्षेत्र भारत क्षेत्रज्ञ अभिमान विद्धि रेट समुचय क्षेत्रज्ञ अभी अभिमान அந்த சமுச்சயத்துக்கும் அனுத்த சமுச்சயம் சபித்ராஜ பரிச்சேத்தா சபித்ராஜ பரிச்சேத்தா ததேவைஹி ரிஷிகணைஸ்ததா ஸ்ரீலோகான் சம்பரிக்கிரமிய சமயவ சரணங்கதா காதாதுண்டு சரணாதி விஷயம் சபித்ராஜ பரிச்சேத்தா அவன் தகப்பனாராலையும் கைவிடப்பட்டவன் அப்படின்னு நினைப்போம். தாயாரால் கைவிடப்பட்டால் யாருமே கட்டணம்னு போது தாயார் தான் போய் அந்த தாயாரும் இவரை ரசிக்கலைங்கிறதுதான் தாயாராலும் பரித்தியாகம் பண்ணப்பட்டது, தகப்பனாராலும் பரித்தியாகம் பண்ணப்பட்டதுங்கிற அது பேர் அனுத்த சமுச்சயம். இது சொல்லப்படாத ஒன்றோட அர்த்தாந்த சமுச்சயம் பண்றது. அத மாதிரி கேத்திரஜன் அப்படின்னு அர்த்தம். கேத்திரம் கேத்திரஜன் ஏததுபயம் இப்போ இது இந்த இன்னொரு சட்டாரம் இருக்கு. அதுக்கு என்ன சமுச்சயம் கேட்டா யதா கேத்திரஜன கேத்திரமானது கேத்திரஜ விசேஷனைக்க சுபாவமாய் அந்த கேத்திரஜனாக்காக அற்புத சித்தமாக இருந்து இந்த கேத்திரத்துக்கும் கேத்திரஜனுக்கு எப்படி சமானாதிகம் ஏற்படுறதோ அதே மாதிரி இந்த கேத்திரஜர்கள் இருந்து மத் விசேஷனைக்க சுபாவத்தையா மத் அற்புத சித்தத்தேன உதயமபி சாமானாதிகிறேன மகிழ்ச்சி பகவானோட எப்படி கேத்திரமானது கேத்திரஜனோட சாமானாதிகிற அர்த்தமா இருக்கு. எங்கெல்லாம் தேவோகம் மனுஷோகம் பிராமணோகம் இத்தியாதி தலங்கள்லாம் கேவல சரீரங்களாகிற தேவ மனுஷ பிராமணாதி அதெல்லாம் கேத்திரம். அதெல்லாம் தற்விசிஷ்டமான ஜீவன் இருக்கானே அந்த ஜீவனுக்கு கேத்திரஜனுக்கு தத்விசேஷனதைக்க சுவாவம் தத்விசேஷனமாக மாத்திரம் இல்ல தத்விசேஷனதைக்க சுவாவமாய் தது அற்புத சித்தமா இருக்கிற காரணத்தால இந்த கேத்திரங்கள் எல்லாம் இந்த கேத்திரஜனோட சமானாதிகரண நிர்தேச அதிகமாக இருக்கிறது. எந்த வஸ்துவானது எந்த விசேஷமானது எந்த விசேஷத்துக்கு விசேஷ தைக்க சுவாவமாக இருக்கிறதோ அந்த விசேஷத்தான அற்புத சித்தமாக இருக்கிறதோ அது அந்த கேத்திரஜனோட சமானாதிகரண நிர்தேசத்துக்கு அர்த்தமாகும். இப்போ ஷியாமஹா யுவா அப்படிங்கிற சப்தம்னா தான் யாரை விசேஷிக்கிறதோ அவனுக்கு விசேஷ தைக்க சுபாவமாக தான் எந்த வித்தி விசேஷிக்கிறதோ அந்த விசேஷத்தை விட அற்புத சித்தமாக சியாமத்துவம் அப்படிங்கிறதானது தான் விசேஷிக்கிற வெற்றி இருக்கு அந்த விசேஷத்துக்கு விசேஷனைக்க சுபாவமாகவும் அந்த விசேஷத்தை விட அற்புத சித்தமாக இருக்கிறதுனால அதுவே ஒரு சாமானாதிகரணி இருக்கு. அந்த கேத்திரங்க ரெண்டையும் சேர்த்து குறிக்கிறது அந்த சியாமகா அந்த சம்பவம் அந்த யுவாங்க சம்பவம். ஆனா தன் விசேஷன கைக்கு சுபாவமாக அல்லாத தன் அற்புத சித்தமாக இல்லாத தண்ட புண்டலாத விசேஷணங்கள் எல்லாம் தண்டகாங்க சம்பத்தை வெறும் விசேஷம் தான் அங்க வேண்டி விசேஷம் இல்லை. அப்ப என்ன பண்ணிருக்கு தண்டி புண்டலி அப்படின்னு சொல்லி ஒரு மற்றொரு ஒரு பிரத்யேகத்தை போட்டு சாமானாதிகமே ஒன்றா சாமானாதிகமே இல்லை. அதனால எந்த விசேஷத்துக்கும் விசேஷத்துக்கும் சாமானாதிகரண நிர்தேசம் வரும்னு கேட்டா
எந்த விசேஷமானது ஒரு விசேஷ பதார்த்தத்தை பற்ற தன் விசேஷன வைக சுபாவமாகவும் தன் அற்புத சித்தமாகவும் இருக்கோ அந்த விசேஷமானது அந்த விசேஷத்துக்கு விசேஷத்தோட சாமானாதிகள். இப்போ இந்த கேத்திரம் கேத்திரங்களுக்கு எப்படி இருக்கோ அது கேத்திரம் கேத்திரங்களுக்கு ரெண்டு சேர்ந்துமே பகவானுக்கு வந்து இருக்குமே பகவான விசேஷிக்கிறதுல கேத்திரம் கேத்திரங்களுக்கு ரெண்டுமே பகவானுக்கு விசேஷனை சுபாவத்தையா தான் அற்புதத்திற்கு இரண்டு சேர்ந்தாகும் சரீரம். இந்த கேத்திரங்களுக்கு எப்படி கேத்திரம் சரீரமாக இருக்கோ அது மாதிரி கேத்திரம் கேத்திரங்களுக்கு ரெண்டுமே பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு சரீரமாக. அதாவது இந்த அசித்தானது ஈஸ்வரனுக்கு மட்டும் சேஷபூதமா இல்லாமல் இந்த சேஷம் ஜீவனுக்கு சேஷபூதமாக இருக்கு. இப்போ ரெண்டுக்கும் சேஷபூதமாக இருக்க செய்து இந்த ஜீவன் பகவானுக்கு சேஷபூதமாக அல்லாதவனாக இருந்தான்னா சரி, அப்புறம் இந்த அசித்துக்கு பகவத் சேஷமே இல்லை சந்தேக சுபாவம் உண்டாகும். இது யாருக்கு சேஷபூதமாக இருக்கோ அந்த ஜீவனே பரமாத்மாவுக்கு சேஷபூதமாக இருந்தான். இது ஜீவத்வாரா பரமாத்மாவுக்கு சேஷபூதமாக இருக்கு, தானே ஸ்வயம் சாட்சாத பகவான் சேஷபூதமாக. இந்த அசேஷனம் பகவானுக்கு செல்வத்து சேஷபூதமாக இருந்தது, பகவானுக்கு சேஷபூதம் அல்லாத ஜீவனுக்கு சேஷபூதமாக இருந்ததுன்னா அப்ப அது பகவத் சேஷதைக்கு சுபாவம் இல்லைன்னு சொல்லலாம். அது பகவானுக்கு சாட்சாத்தாகவும் பரம்பரையாகவும் ரெண்டு விதமாக பகவானுக்கு சேஷபூதமாக இருக்கு. பகவானுக்கு சாட்சாத்தாகவும் சேஷபூதமாக இருக்கும், பகவானுக்கு இந்த ஜீவத்வாராவும் சேஷபூதமாக இருக்கும். அதனால அது பகவத் விசேஷத்தை சுபாவமாக இருக்கு சொல்ற ஒரு சக்தி வராது. இப்போ இந்த கேத்திரமானது கேத்திரம் ரெண்டுமே பகவானுக்கு விசேஷத்தை சுபாவத்தையா அற்புத சித்தத்தையா, அதாவது ரெண்டு சேர்ந்த தற்சரீரத்திலே பகவானுக்கு சாமானாதிகள் நிர்தேசம் அதிகமா அதிகாரமாக அதுக்கு அருகமாக இருக்குன்னு சொன்னால் இந்த கேத்திரம் ரெண்டும் பகவானுக்கு சரீரமாக பகவத் விசேஷத்தை சுபாவமாக இருக்குங்கிறதுக்கு என்ன நிரூபணம், அதுக்கு என்ன பிரமாணம் கேட்டா அது சுத்திதான் பிரமாணம். முதல்ல இந்த கேத்திரத்துக்கு என்ன, இந்த கேத்திரம் அதாவது சுத்தியாதி மூத்த சங்கம். இந்த சுத்தியாதி பஞ்ச மூத்தங்கள் இருக்கு, இந்த பஞ்ச மூத்தங்களுடைய சங்காபம் தான் இந்த கேத்திரம். இந்த சுத்தியாதி பஞ்சபூதங்களான சரீரத்தை தவிர்த்தவனான ஞானீக ஸ்வரூபனாக இந்த சரீரத்தை வியாபித்திருக்கிறதுமோ அவன் தான் ஆத்மா. இப்ப அந்தர்யாமி பிராமணன் சுத்தி என்ன சொல்றது நீங்கதா பிருகதாநிபுரத்துல அந்தர்யாமி பிராமணத்துல பிருத்திவியாம் சித்தன்னு பிருத்திவியா அந்தரா பிருத்திவீன வேத பிருத்திவி சரீரம் பிருத்திவி அந்தரோஜனி சபை ஆத்மா சபை பிருத்திவி சபை ஆத்மா அந்தர்யாம் அமிர்தா. எவர் ஒருவர் பிருத்திவியிலே இருந்து கொண்டு பிருத்திவியை காட்டு சூக்மமாய் பிருத்திவியை வியாபிக்கிறவனாய் பிருத்திவியினால் அறியப்பட முடியாதவனாய் பிருத்திவியை தனக்கு சரீரமாக கொண்டவனாய் பிருத்திவியை உள்ளிருந்து நியமிக்கிறானோ, பிருத்திவியினுடைய சொரூபத்தினை பிரவృத்திகளை எல்லாம் அதன் உள்ளிருந்து நியமிக்கிறானோ அவன் அந்தர்யாமி அப்படின்னு இதுல என்ன சொல்றது, பிருத்திவி பகவானுக்கு சரீரம், பிருத்திவி பகவானால நியமிக்கப்படுகிற சொரூப ஸ்திதி பிரவೃத்திகளை உடையது. அதனால பிருத்திவி பகவானுக்கு சரீரபூதம்னு இந்த இதுக்கு அடுத்த ஸ்திதி அப்பு அப்பு அபாம் அந்தர என் ஆப்போ நகேத எஸ் ஆப சரீரம் அபாம் அந்தரோஜனை சபை ஆத்மா அந்தர்யான் நடந்தா. அதுக்கடுத்த வார்த்தை எஸ் தேஜ தேஜோ அந்தரா எம் தேஜோ நவேத எஸ் தேஜ சரீரம் தேஜோ அந்தரோஜனை சபை ஆத்மா அந்தர்யான் நடந்தா. வாயு சிஸ்டம் வாயோ அந்தரா எம் வாயு நவேத எஸ் வாயு சரீரம் வாயு அந்தரோஜனை சபை அந்தர்யான் நடந்தா. ஆகாशे சிஸ்டமே ஆகாशादन्तरः यम आकाशो न वेद यस्य आकाश शरीरम
ஆகாசம் அந்தரோகம் எழுதி தத்தை ஆத்மா அந்தர்தான். இந்த 5 வாக்கியங்களும் இந்த தேகம்ன்றதான கஷேத்திரங்கிற சஞ்சாரத்தில் உள்ளதான பஞ்சபூதங்களையும் தனித்தனியா சொல்லி ஒவ்வொன்றும் பகவானின் சரீரம், ஒவ்வொன்றும் பகவானால நியமிக்கப்படுகிற பிரபுத்திகளை உடையது. அந்த 5 வாக்கியமும் எந்த புத்தியாலும் தேர்தல் வாழ்க்கை ஆகாதாதிகளை பகவானுக்கு சரீரபூதமாகவும் பகவானுக்கு அதீனமான பிரபுத்திகளை உடையது சொல்றதோ அந்த பஞ்சபூதங்களுடைய சங்காதம் தான் இந்த சரீரமானதுனால, இந்த கஷேத்திரமானதுனால, கஷேத்திரமானது பகவத் கஷேத்திரை ஸ்வரூபம், பகவத் சரீரபூதம் என்பது இந்த ஸ்திதியில இதே அந்தர்யாமி பிராமணத்தை இன்னும் மேல போனோம்னா கடைசியில ஆத்மனிஷ்டன்னு ஆத்மனோந்தர என் ஆத்மான வேத என் ஆத்மா சரீரம் ஆத்மான மந்தரோஜனைக்கு தத்தை ஆத்மா அந்தரா என் விஜயானை சிஷ்டன்னு விஜயானாந்தரா என் விஜயானம் வேத என் விஜயானம் சரீரம் விஜயானம் அந்தரோஜனைக்கு தத்தை ஆத்மா அந்தர்தான் அந்தரா. இந்த ஆத்மாவும் இந்த ஆத்மாவுடைய ஞான சொரூப ஞான குணத்தை பண்ணி இவைகளை எடுத்து இந்த ஆத்மாவுக்கு சுபாவபூதமான ஞானம், இவைகள் இரண்டுமே பகவானுக்கு சரீரம், இவைகள் இரண்டுமே பகவானுக்கு நியாமியமான சொரூபத்துக்கு கொள்கைகளுடையது. என்னாச்சு கஷேத்திரமும் பகவத் விசேஷ சுபாவமான பகவத் சேஷதைக சுபாவமான பதார்த்தம். சேத்திரஜனம் சேத்திரஜனத்தை சொல்லிட்டு ஆத்மான்னு சொல்லிட்டு விஜயானம் இந்த சேத்திரஜனை ஆத்மா என்னும் விஜயானம் என்று சொல்லி ஆத்மனி கிருஷ்ணன் யஹா விஜயானி கிருஷ்ணன் எஸ் ஆத்மா சரீரம் யஹா விஜயானம் சரீரம் சொன்னதுனால இப்போ இதனால தெரியுது இந்த கேத்திரம் மட்டும் இல்லாமல் இந்த கேத்திரமும் இவைகள் இரண்டுமே பகவத் சேஷதைக சுபாவங்களாக பகவத் அற்புத சீதங்களாக இருப்பதனால இவைகள் இரண்டுமே பகவானோட சாமானாதிபதியும் கேட்ட அர்த்தம். அதனால அகம் கேட்டம் அப்படின்னாலும் அகம் கேட்டஜான்னு பகவான் சொன்னாலும் இந்த கேட்ட ஜலாத்தக சப்தங்கள் இருந்தும் பகவத் சொல்லிருக்கும். இதத்தான் பகவான் கேட்டஜாதி மாதிரி क्षेत्रज्ञमपि मांगीन तो न केवलम क्षेत्रम क्षेत्रज्ञमपि मांगी. இதுக்கு முன்னால எப்படி கஷேத்திரம் கஷேத்திரஜனுக்கு சரீரமோ அதே மாதிரி கஷேத்திரம் கஷேத்திரஜன் ரெண்டு சேர்ந்து எனக்கு சரீரம் அப்படிங்கிறதானது 2 பகுதியை விடக்கூடிய அபிப்பிராயம். அத்வைக்கு சொல்லக்கூடிய வாக்கியார்த்தம் இதுக்கு 2 வாக்கியார்த்தம் சொல்ற 2 வாக்கியார்த்தத்திலுமே சுட்டி ரெண்டுலையுமே குறைவு. ஒண்ணு சர்வக்ஷேத்ரேஷு மாம் க்ஷேத்ரஜ்ஞம் புத்தி, எல்லா சரீரங்களையும் ஆத்மாவாக என்ன அறிவாய் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இது முதல்ல சங்கரர் பண்ணதுதான். சர்வ கஷேத்திரங்களிலேயும் என்ன கஷேத்திரமாக அறிவாயின்னு சொன்னா அபி அப்படிங்கிறது சப்தங்களுக்கு வைக்கிறோம். கஷேத்திரஜம் மாம் யுத்தி அப்படின்னு சொன்னா போதும். சர்வ கஷேத்ரேஷு கஷேத்திரஜம் மாம் யுத்தின்னு சொன்னா போதும். சர்வ கஷேத்திரங்களிலும் கஷேத்திரஜனாக என்னை அறிவாயாக போதும். அப்போ அதிசப்தம் சகாரம் 2 சமுத்திய பதார்த்த பதங்களுக்கும் அண்மைகள் இல்லாமல் போதும். அதற்கு அர்த்தமா போகும். இந்த ரோஷத்தை பரிகரிக்கிறதுக்கு ஆனந்தகிரியில் ஒரு சுவாமி கீதாபாஷிக்கு தீக்கப்பட்டார். நம்ம சுவாமி தேவிகள் இதுக்கு ஒரு சாத்திரம் வைக்கப்பட்ட மாதிரி நம்ம பாக்கியத்துக்கு அவர் ஆனந்தகிரி சீதான்னு அந்த டீட்டெயில் என்ன பண்ணாரு கேட்டாங்க. இந்த சகாரத்தை அப்படியே உட்காந்து கேள்வி கேட்பார். அதனால கஷேத்திரஜன் சாப்பி வாங்கிட்டீங்கன்னா கஷேத்திரஜம் கஷேத்திரஜன் சாப்பி வாங்கிட்டு இந்த கஷேத்திரஜனை வெறும் கஷேத்திரத்தை அறிவன் கஷேத்திரஜன் மட்டுமில்லை. கஷேத்திரஜம் அப்படின்னு இந்த கஷேத்திரமாகிற சரீரத்தை
எவன் தனது என்று அறிகிறானோ தன்னிடத்தை என்று வேறுபடுத்தி இது தன்மையை சரீரம் என்று கேட்டத்தை தன்னைக்காக சொஸ்மாவின் எதிரிக்கமாக இது தன்மையது என்று எவன் அறிகிறானோ அவன் கேட்டத்தில் அர்த்தம் கொடுக்கும். சொல்ற நகேவலம் கேட்டம் வித்தி கேட்டமதி கேட்ட மாற்றி அந்த கேட்டனாக என்ன அறிய வேண்டும். அதாவது இந்த கேட்டத்தை அறிவதனாக தன்னை அறிந்தால் மட்டும் போராது, தன்னை ஈஸ்வரனாக அறிய வேணும், தன்னை பிரம்மமாக அறிய வேணும். மாம்பது பிரம்மம். நகேவலம் கேட்டம் வித்தி கேட்டத்தை மாம்பு. வெறும் கேட்டத்தை அறிவதனாக தன்னை அறிந்தால் போராது, அதாவது தனக்கு கேட்டத்துக்கு உள்ள வேறுபாட்டை சரீரத்துக்கு தனக்கு உள்ள வேறுபாட்டை அறிந்தால் போராது, தனம் தானும் ஈஸ்வரனும் ஒன்று என்பது அறியணும். ஏன் இவை சொன்னால் என்ன ஆகும் கேட்டாக்க இதுக்கு சிறிய அபிசம்பவியத்தில் இன்னும் படிக்கிறது. கஷேத்திரம் கஷேத்திரம் நட்சேத்திரம் வித்தி கஷேத்திர மாங்கி. இப்போ அபிஷத்துக்கு வையத்தினாக அஸ்வரசம் உள்ளது. அது மட்டும் இல்ல, கஷேத்திரத்தின் ஈஸ்வரன் நம்பி என்று அறிவது சகல பிரமாண விருத்தமா இருக்கிறது. அது உள்ளதான பிரமாண விரோதத்தை மேல கஷேத்திரத்தினான ஜீவனும் அந்தர்ஜாமியான ஈஸ்வரனும் இருவரும் ஒருவரே அப்படின்னு சொல்ற உள்ளதான பிரமாண விரோதங்களை உள்ளதான யுக்தி விரோதங்கள் இவைகள் எல்லாத்தையும் மேல பார்க்கணும். அதான் சக்காரத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா கேத்திரம் விதி. கேத்திரம் வித்தின்னு இருக்கும் கேத்திரத்தை அறிவுனாங்க. ஜட்டாதிகளை எல்லாம் எப்படி தன்னைத்தாண்டு வேறுபட்டு இது ஜட்டம்னு அறிகிறானோ அதனால இந்த கேத்திரத்தையும் தன்னைத்தாண்டு வேறுபட்டதாக கேத்திரம். இது கேத்திரம் இது அகம் ஜானாமி அப்படிங்கிறதுதான் கேத்திரம். கீழ் சோகத்துல முதல் சோகத்தை கேத்திரனுக்கு கேத்திரக்கு என்ன சொன்னோம், இதம் சரீரம் தோன்றிய கேத்திரமின் இருக்கிறது. ஏதத் யோகேதி தப்பாகு கேத்திரஜனிக்கு தம்பிதான். ஏததுன்னு என்னப்போம், இந்த கேத்திரத்தை யோகேதி எவன் அடிக்கிறானோ, அதாவது இந்த கேத்திரத்தை விஷயமாக்கி தான் ஞானாவாக இருந்து இந்த கேத்திரத்தை விஷயமாக ஆக்கி இதை எவன் அடிக்கிறானோ. அதாவது ரெண்டு விதமான ஞானம். முதல்ல இந்த கேத்திரம் சேர்ந்துட்டானே, இந்த மனு ஆகம் மனுஷயோகம் ஜடம் ஜானானி அப்படின்னு சொன்னாங்க. மனுஷயோகம் ஜடம் ஜானானி, பிராமணோகம் வேதம் ஜானானி அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னாச்சு, இந்த மனுஷா அல்லது பிராமணகான்னு சொல்லக்கூடியதான சரீர வாக்கிய சப்தம் இருக்கு இல்லையா, இது அகங்களோடு சேர்ந்து அகம் பிராமண சன்னை வேதம் ஜானானி, அகம் மனுஷ சன்னை ஜடம் ஜானானி. இப்போ தன்னைக்காக வெற்றித்தமான கடாதி பத ஞான வேளாயா தன்னைக்காக வேறுபட்டதான கடாதி பதார்த்தங்கள் அறியும் பொழுது அகங்கள் இந்த சரீரமாக அகங்கள் இங்க சேர்ந்துட்டு மனுஷ பூத்தகா அகம் பிராமண பூத்தகா அகம் ஜடம் ஜானானி. இப்ப சரீரம் இவரோடு சேர்ந்துட்டு கடமாக வெற்றிக்கப்பட்டு அதிகப்பட்ட பதார்த்தமா இருக்கு. இது எப்போ கடாதி ஞான வேளாயா. சட்டவேலை கேட்டு கடாதிகள் ஒண்ணு இல்ல, தன்னுடைய சரீரத்தையே தான் அறிக்கிற வேலையில அது நம்ம அகம் இடம் சரீரம் தான். அப்ப என்னாச்சு, இந்த சரீரமானது அகம் கட்டதால அகம் இடம் சரீரம் ஞானாமின்னு சொன்னாச்சு, ஜானாமின்னு சொன்னாச்சு. அந்த கடாதிகளுக்கு ஏற்பட்டு இந்த சரீரத்துக்கு ஏற்பட்டு
घटाद्यनुभव वेलायां स्वस्मात् व्यतिरिक्ते स्वदेहात् व्यतिरिक्ते घटानुभव वेलायां मनुष्योहम घटम जानामि इति मनुष्य शरीरத்தை தன்னோட சரீரத்தை தன்னோட சேர்த்து घटम जानामि घटத்துக்கு தேக व्यतिरिक्त घटादि अनुभवத்தை இல்லாமல் स्वशरीर अनुभवத்தை என்ன பண்ணால் ஆகம் घटम जानामि சொன்னது போல ஆகம் சரீரம் जानामि இப்படி घटा अनुभव வேளையில शरीरத்தை தன்னில் அந்தர்பதித்து அகம் கடம் ஜானானி சொல்லணும். சரீரத்தை அகமத்தத்தை அன்றைக்குது. இப்போ கடா அனுபவம் இல்லாத போது தன்னுடைய சரீரத்தை பராமரிக்கும் பொழுது அகம் இடம் சரீரம் ஜானானி சொல்லும்போது சரீரத்தை ஆத்மா தனியான இறப்புல அடியன் உள்ளான் உடல் உள்ளாங்க இல்ல அடியன் உள்ளா சரியா போச்சு உடல் உள்ளாங்க திருப்பூர்ல ஆழ்வானுக்கு என்ன இந்த ஆத்மாவுக்கு பகவத் கேசத்தும் அந்தரங்க நிரூபகமா இல்ல ஞான ஸ்வரூபாதிகள் அந்தரங்க நிரூபகமா அப்படின்னு பாஷா நினைத்து கேட்பது சொன்னபோது அவர் நம்பிக்கை வந்துச்சு அதோட நடுநாள் கேட்டு நம்பிக்கை சேர்ந்து அந்த அர்த்தத்தை நம்பி என்ன சார் ஆழ்வான் இல்ல ஆழ்வார் எங்குள்ளான் என்றாரு அரியன் உள்ளான் உடல் உள்ளான் என்றது கண்டாங்க இதான் இருக்கு. அந்தரங்கமாக ஆத்மாவுக்கு பகவான் அந்தரியாமையா இருக்கிற சொல்ற இடத்துல எங்கு உள்ளான் அப்படின்னு சொன்னாங்க அரியன் உள்ளான் அரியன் சப்த பிரயோகம் என்ற காரணத்தால இந்த ஆத்மாவுக்கு அந்தரங்க நிரூபணம் கேட்கப்படலாம் அப்படின்னு திரும்பி அதுல கேள்வி என்னன்னு கேட்டா ஏன் அரியன் உள்ளான்னு இதுக்கு முக்கிய பார்த்து இதுக்கு முன்னால 110 இடத்துல அடியன் அடியன் ஆழ்வார் பல பிரயோகம் பண்ணிருக்கேன். அந்த அடியன் எல்லாம் விட்டுட்டு இல்லையா முதல் 5ஆம் ரூபாய் மொழியே அடியன் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ அடியன் சொல்ல வந்துருக்கு. அத்தனை அடியே நீங்க போக விட்டு இந்த 8ஆம் ரூபாய்ல 2வது பாசுரத்தில் உள்ள அடியன் உள்ளாருங்க எடுத்தாலும் கேட்டாங்க. ஏன் அதுக்கு முன்பாக அடியன் இருக்கு அடியே எடுக்கலன்னு கேட்டா இதுக்கு முன்னால் உள்ள அடியன்கள்லாம் ஒரு கிரியா அண்மையம் இருந்தது. அடியன் காண்பான் அவற்றுவான் அடியன் இதெல்லாம் எல்லாருமே ஒரு கிரியா அண்மையம் இருந்தது. அதனால கிரியா அண்மையத்வார ஒரு சரீர சம்பந்தம் உள்ள ஆத்மாவை தான் அந்த அடியன் எல்லாம் குறிக்கும். ஏன்னா தேக சம்பந்தம்னா கிரியா அனுப்பப்பட்டது. தேக சம்பந்தம்னாலும் கிரியை வராது. அது எல்லாத்துலயும் ஒரு கிரியா அண்மையம் இருந்தது. இதுல கிரியா அண்மையம் எல்லாம் அடியன் உள்ளான்னு இதுக்கு முன்பு அறுபது அடியன் உள்ளான்னு கேட்போம். அடியன் இருக்குல்லன்னா அதை தாண்டி நீங்க அடியன் உள்ளான்ங்கிறது இன்னும் ஜெபச்சேரிக்கு உடல் உள்ளான் அப்படின்னு சரீரத்துக்கு அந்தர்யாமியா இருக்கு சரியா பிரிச்சு சொல்றதுதான் இந்த அடியன்கிறது தேகத்துடைய ஸ்பர்சனையற்றதான பிரகிருதி சம்பந்தம் சுத்தமான பரிசுத்த ஆத்மஸ்வரூபம் திருவாயூரில் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டா இந்த அடியன் உள்ளான் உடல் உள்ளான்னு இருந்தது. அடியன் இது அந்த 2வது பாசுர வியாக்கியானத்துல இந்த ஐதீகத்தை அது மாதிரி எப்படி அடியே உள்ளான் உடல் உள்ளான் அப்படின்னு அடியேங்கிறதானே தனியா உடல் தனியா இருக்கு. அது மாதிரி இப்போ முதல்ல மனுஷோகம் கட்டம் ஜானாமின்னு சொன்ன இடத்துல இந்த ஆத்மா மனுஷ தேகம் சித்தமாக இருக்குது. ஆகம் தேகம் ஜானாமின்னு சொல்ற இடத்துல இந்த ஆகமான தேகம் தனியா ஜேய பதார்த்தமாக போயிட்டதுனால இங்க அகம்னு சொல்றதாவது தேக சம்பந்தமற்றவனாக இருந்து கொண்டு இது தன்னுடைய தேகத்தை இது என்னுடைய தேகம் என்று ஜெட்டிலே கொண்டு அறியப்படுகிறார். அவன் தான் கேட்பது இதம் மம கஷேத்திரம் இது யா கஷேத்திரம் ஜானாதி யா சஹா கஷேத்திரம் ஞான்னு சொன்னா அவ கஷேத்திரம் என்ன யாரு இந்த சரீரத்தை தன்னை தெரிந்து வேறுபடுத்தி அறிந்தவன். அதனால கஷேத்திரத்திற்கு நடிச்சு கஷேத்திரன் மாம்சம் அந்த கஷேத்திரனை நானாக அறிகிறோம். அதனால ஆனந்தகிரி வாக்கியம் என்னன்னு கேட்டாங்க கஷேத்திரத்தை தன்னிடத்திலிருந்து வேறுபட்டதாக இருந்தால் மட்டும் போராது ஈஸ்வரன் அவள் ஈஸ்வரன் கிடையாது.
பிரம்மத்தை சர்வ அந்தராத்மாவான பிரம்மத்தை தன்னோடு ஒன்றுபடுத்தி தன்னை பிரம்மமாக அறியணும். இப்ப கேட்டத்தின் சாமிமான விதி அவற்றிலே சொல்றதுல ஒரு சமுச்சய அவயவத்துக்குதான் அன்மையம் வருது. ரெண்டாவது இன்னும் என்னன்னு கேட்டா ஜீவ ஈஸ்வரையோகோ பேதே ஜாகரூக்கியம். ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கும் பேதமானது பிரமாணங்கள்ல ஜாகரூக்கமாக இருக்கும்போது ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று ஜீவன் தன்னை ஈஸ்வரனாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கு. அது சகல பிரமாண விருத்தம். அதான் இப்ப இதுவே நிரூபி. இப்போ ஸ்லோகத்துக்கு அப்படி முடியாது. இந்த ஸ்லோகத்தை பரோட்ச விஷயத்தினால அதை நிராகரிச்சுதான் இந்த ஸ்லோகத்துல ஜானத்தை தான் கேட்டாகு கேட்டத்தின் ஜாதி நாம் வீசி இது சாமானாதிகளை கேட்குதாகும் அந்த பட்டம். அதுல விசேஷித்து சங்கரனுக்கு பிறகு அதாவது சங்கரோட காரணம் அவருக்கு பின்னால் இருந்த அன்வீசிகள்லாம் அந்த புரட்டத்தை கேட்டுதாகுனாக்க சங்கராது பச்சாத்தனாக சங்கரனுக்கு பின்வந்த சில அத்வைத்திகள் அந்த அத்வைத்த பட்சத்தை பலப்படுத்துவதற்காக ஆகும். கஷேத்திரஜன் ஜாதி நான் வித்தி இது சாமானாதிகரண்யேன ஏகத்துவம் அவகமியதே. சாமானாதிகரண்யேன சரீர சரீரி பாவம் அவகமியதே இது நான் சொல்றேன். அவர்கள் சொல்ற சாமானாதிகரண்யேன கஷேத்திரஜம் மாம் அப்படின்னு சாமானாதிகரண்யம் இருக்குல்ல. சாமானாதிகரண்யம் விசேஷம் விசேஷம் ரெண்டுக்கு ஒரே விபக்தி நிர்தேசம் இருந்தால் சாமானாதிகரண்யம். கஷேத்திரஜம் மாம் நிர்தி அப்ப என்ன கஷேத்திரஜா அகம் இது அதான் கஷேத்திரஜம் மாம் கஷேத்திரஜன் நான் கஷேத்திரஜனானவன் சாக்கா பரமேஸ்வரனே. ஒன்றும் தப்பு இல்லை. வாழ்க்கையில கீத வேதாந்தம் நிறைய பகவான பரமேஸ்வர சப்தம் நிறைய இருக்கிற அவ சொன்னாலும் அதனால எல்லா லோகத்திலையும் வேதத்திலையும் உள்ள எல்லா சப்தங்களுமே பகவானுக்கு தான் நிர்ணயிக்கும். அதான் சூசனுக்கு பரமேஸ்வரன் சொன்னாங்க. எனக்கு ராஜபோகம் பேசுறேன் அவருக்கு பரமேஸ்வரன் அவ்வளவுதான். அதனால பரமேஸ்வரன் சத்துக்குள்ள தொகுத்து வேற யாரும் வராது. அதனால இப்ப வந்து சொல்ற இந்த ஜீவன் தன்னை பிரம்மனாக அறியணும். அதாவது சாமான அகம் பிரம்ம அப்படிங்கிற சாமானாதிக்கு நம்மிடத்துல நான் பிரம்மத்துக்கு சரீரபூதம் அப்படிதான் அவர்கள் என்ன சொல்றா. அகம் பிரம்ம சப்தத்துக்கு நான் பிரம்மம். சாமானாதிகரண்யத்திய ஏகத்வந்தா சாமானாதிகரண்யத்திய ஐக்கியம் ஏகத்துவம் ஐக்கியம் ஒண்ணுதான். சாமானாதிகரண்யத்தை ஐக்கியமே ஆத்தமிதி கேட்கிறாகும். கஷேத்திரஜம் சாமி மாம் வித்தி கஷேத்திரஜம் மாம் என்ற சாமானாதிகரண்யத்தினாலே கஷேத்திரஜனுக்கும் அகம் சப்தவாச்சியனான பகவானுக்கும் ஐக்கியம் தான் இங்க அவகமியத்தை. ததற்க ஈஸ்வர செய்வ சதா ஞானாது கஷேத்திரஜத்வம் பவதி அபிவகந்தம். அப்ப என்ன ஒத்துக்கொண்டதாக ஆகிறது. ததற்க ஈஸ்வர செய்வ சதா அகம் சதா அஜ்ஞானாது கஷேத்திரஜத்வம் பவதி. நான் இந்த கஷேத்திரத்துக்கு கஷேத்திரஜன் என்பதும் நான் பகவான் என்பதும் ரெண்டு வெவ்வேறு ஞானம். நான் பகவான் என்பது உண்மையானால் நான் இந்த கஷேத்திரத்தின் கஷேத்திரஜன் அல்ல. இந்த ரெண்டு ஞானமும் ஒரே சமயத்தில் ஏற்படுறதுனால இந்த ரெண்டு ஞானத்தும் ஒன்று தப்பாது. அப்ப என்ன நான் பகவானாக இருந்து கொண்டு நான் பகவான் என்பதை அறியாமல் என்ன கேட்டனாக நினைத்துக் கொண்டிருக்கேன்.
ரெண்டு ஒரே சமயத்து அறியலாம். ரெண்டையும் ஒரே சமயத்து அறிந்தால் என்ன இருக்கும்? ஈஸ்வரன் இருக்கா இல்லையா, ஈஸ்வரனுக்கு எந்த விசேஷமும் கிடையாது. ஈஸ்வரனுக்கு அவா மதத்துல ஈஸ்வரனுக்கு எதுவும் சரீரம் தான் கிடையாது. ஈஸ்வரா அசரீ, ஈஸ்வரா நிர்குணம், ஈஸ்வரா நிர்விசேஷா. ஈஸ்வரனுக்கு விசேஷனதைக்கு சுபாவம், ஈஸ்வரனுக்கு விசேஷனே கிடையாதுன்னா அப்ப ஈஸ்வரன் விசேஷனதைக்கு சுபாவமா இருக்கிற ஈஸ்வரனுக்கு ஒரு சரீர கல்பனை பண்ண முடியாது. நம்ம மதத்துல ஈஸ்வரனுக்கு ரெண்டு சரீரம் உண்டு. ஒரு சரீரம் என்னன்னு கேட்டா அவருடைய அப்ராகிருதமான, அவருடைய அசாதாரணமான திவ்ய சரீரம் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னு கேட்டா சமஸ்த சேதனா சேதனங்களையும் தனக்கு நியாமியமாகவும் தனக்கு சேகபூதமாகவும் தனக்கு ஆதேயமாகவும் கொண்டிருக்கின்றன ஒரு சர்வ சரீரம். பகவானுக்கு சமஸ்த சேதனா சேதனங்கள் சரீரம் அப்படிங்கிறதால ஒரு டிரான்சென்டென்டல் சரீரமும் பகவானுக்கு உண்டு. அதை தவிர பகவானுக்கு தன்னுடைய அசாதாரண திவ்ய ரூபம் இருக்கு இல்லையா, சுபாஷமான ரூபம், அந்த திவ்யமங்கள விக்கிரகங்கிறதான இன்னொரு இம்மனன்ட் சரீரம். இதெல்லாம் யதாபிரமாணம் நான் அங்கீகரிக்கிறேன். இவருக்கு தன்னுடைய துணிவாதத்தை தவிர பிரமாணம்னு ஒன்று தெரிஞ்சா கிடையாது. அதாவது அயனேத அந்த சர்வேஷம் வேதாந்தமானது பயணத்துல பிரதர்ஷிக்கான நாம் சொல்வதுதான் இருக்கலாம் அர்த்தம் என்பதை நாம் பார்க்கணும் தான் சொல்றேன். அதனால அவர் என்ன சொல்றாரு கேட்டா அவருக்கு இந்தியன் பிலாசபி அவர் ஒரே வாசி ரொம்ப நல்ல வாசி. ராமானுஜா பாக்கியதா என்ன பண்ற பிரமாணங்களை போட்டு பிரமேயத்தை நிச்சயம். சங்கர் என்ன பண்ற பிரமேயத்தை முன்னால் நிச்சயிட்டு போட்டு அது தகுந்த பிரமாணங்களை பாக்கியதாருக்கு பிரமேயம் நிச்சயத்துக்கு நிர்பந்தம் இல்லை. பிரமாணங்கள் எந்த வழியில போதோ அந்த வழியில போய் அந்த பிரமாணங்களை போட்டு பிரமேயத்தை நிஷ்கரிக்கிறார். சங்கருக்கு பிரமாணங்கள் முக்கியம் இல்லை. அவர் ஒரு பிரமேய மனசில் சென்றுட்டார். பிரம்மன் நிர்குணம் ஜெகத்தெல்லாம் நிச்சயை அப்படிங்கிறத அவர் எதுனாலும் விட தயாராக. அதனால நம்ம முதல்ல பிரமேயத்தை நாம் நிச்சயித்துக் கொண்டு அதுக்கப்புறம் அதுக்கு அனுகுணமாக பிரமாணங்களை ஏற்படுத்துகிறோம். இப்போ ரெண்டு விஷயம். ஒண்ணு, நான் இந்த கேத்திரத்தை அறிகிறவனாக இருக்கிறவன், நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன். அதாவது பிரம்மமாக இருந்தால் பிரம்மம் எதையும் அறியாது. பிரம்மத்துக்கு ஞாபகம் கிடையாது, பிரம்மத்துக்கு ஞான விஷயத்தும் நேயத்துவம் கிடையாது. பிரம்மம் ஞான மாத்திரம் அவர்கள். நான் பிரம்மமானால் நான் இந்த கேத்திரம் என்னதுன்னு அறிய மாட்டேன். பிரம்மன் எப்ப இந்த கேத்திரம்னு எப்ப அறியும்னு கேட்டா ஸ்வயம் பிரகாசமான பிரத்யேகான பிரம்மமானது தன்னத்தோடு ஒரு பதார்த்தத்தை தான் எப்ப அறியும் அப்படின்னு கேட்டா தான் அஜ்ஞானத்தை அறியுது. இப்போ அத்வைத நம்ம மதத்தை கொண்டு அதை படிச்சுக்க முடியாது. அத்வைத மதத்தை கொண்டே அத்வைதத்தை படிச்சுக்கிறார். அத்வைத மதத்துல பிரம்மம் இப்படிப்பட்டது, பிரம்மம் எதையும் அறியாது, எந்த அறிவுக்கும் தான் விஷயமாகாது. ஏன்னா ஞாபா நியாயம் இது ரெண்டு ஞான பீமம். ஞானத்துக்கு ஆசிரிய பதார்த்தம் ஞானத்தை பார்த்து வேறுபட்டதா தான் இருக்கணும். ஞானத்துக்கு விஷய பதார்த்தம் ஞானத்தை பார்த்து வேறுபட்டதா தான் இருக்கணும். பிரம்மம் ஞான மாத்திரம். அதுக்கு ஞாபகமாக இருக்கும் தன்மையோ அதுக்கு ஞேயமாக இருக்க தன்மையோ கிடையாது. அதனால இந்த பிரம்மம் இவன் பிரம்மமானால் பிரம்மத்துக்கு இதர பதார்த்த ஞானம் கிடையாது. பிரம்மத்துக்கு சர்வஜத்வாதி குணங்கள் எல்லாம் கூட
அவித்யா கல்பிதமான குணங்கள். சர்வஜ சர்வவிது ஞானமயம் தபா தப்பா ஏக பிரம்ம நாமரூப மன்னஞ்சே அப்படின்னு சொன்ன இடத்துல சர்வஜமான சர்வசக்தமான பிரம்மத்திலிருந்து சர்வஜமான பிரம்மத்திலிருந்து எல்லாம் உண்டாகுதுன்னு சொன்னாக்க, இந்த சர்வஜத்துவம் குணம் ஈட்ட பிரம்மத்திலிருந்து எல்லாம் உண்டாகுதுன்னு சொன்னா, இந்த சர்வஜத்துவங்கிறதான குணமே பிரம்மத்துக்கு பிரம்மம். ஏன்னா பிரம்மத்துக்கு வாஸ்தவத்தை எந்த குணமும் கிடையாது. நிர்குணமான பிரம்மத்துக்கு எந்த குணமும் கிடையாது. ஆனால் சர்வஜத்துவம் குணம் இருக்கு இல்லையா, அந்த குணமும் நித்யா, அந்த குணமும் அவித்யா கல்பிதம். அந்த அவித்யா கல்பிதமான சர்வஜத்துவம் இருக்கு இல்லையா, அந்த பிரமத்தோட பிரம்மம் பிரேசிக்கப்பட்டதுனால்தான் ஜெகதெல்லாம் நித்யா. சர்வஜத்துவம் குணத்தை பிரம்மத்துக்கு ஒப்புக்கொண்டவன் அந்த சர்வஜத்துவம்ங்கிறதான சத்தியமான குணத்தை கொண்டு அதனால சித்தி பண்றதுனால ஜெகத் சத்தியமா இருக்கு. அவருக்கு சர்வஜத்துவங்கிற குணமே சர்வஜத்துவம் நித்யா குணத்வா. ஏன்னா எதெல்லாம் குணமோ அதெல்லாம் நித்தி. ஏன்னா நிர்குணம் தான் சத்தியம். அதனால கேத்திரஜன் என்கிறதான ஞானம், கேத்திரத்தை அறிவதுங்கிற கேத்திரஜன் இருக்குதோ, இந்த கேத்திரத்தை அறிவதுங்கிற ஞானம் இவன் பிரம்மமா இருந்தா அனுபவம். அதனால கேத்திரஜன் சாமி வாங்கி ஜீவியத்துக்கு என்ன வாக்கியம் சொல்லணும், நான் கேத்திரன் அதாவது பிரம்மமாக இருந்து கொண்டு நான் பிரம்மம் என்பது அறியாத காரணத்தாலே கேத்திரஜனாக இருக்கேன். அப்படிதான் அவருக்கு அபிமதமான அர்த்தம். இந்த பிரம்மத்துக்கு ஜீவபாவம் அவித்யா கல்பிதம் நித்யா. அதனாலதான் இந்த ஜீவபாவம் போயிடுது. எது பிரம்மமாக நடுவில் வந்ததோ பிரம்மங்கிறதானது ஞான நிவர்த்தியம். யதாவத்து தப்பு ஞானத்தால் நிவர்த்தி இருக்குது. ஜீவபாவம் நடுவில் வந்தது. ஜீவபாவம் பிரம்மத்துக்கு அஜானத்தினால அவித்தியினால ஏற்பட்டது ஜீவபாவம். பரமேஸ்வரனை தெரிஞ்சுக்கணும் சொல்ல, இங்க உங்க பரமேஸ்வரனாக தெரிஞ்சுக்கணும் சொல்ல. இல்ல அத்வைத மதத்துல பிரம்மம் ஞானத்துக்கு விஷயமாகாது. அத்வைத மதத்துல பிரம்ம ஜானம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, பிரம்மத்தோட பாக்கி வித்தியாச ஜானம் தான் பிரம்ம ஜானம். பிரம்மத்தை அறிய முடியாது. பிரம்மத்தோட மற்றவர்கள்லாம் இல்லை அப்படிங்கிறது அறிவுதான் பிரம்மஜானம். உலகத்தை மாத்திர எதுவும் தோன்றல. ஏதோ இமானி பூட்டானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவன் என் பயந்தி அபிசம்சந்தி தத் ஜிஜ்ஞாசத்வ தத் பிரம்மே. இந்த ஜெகத்தெல்லாம் எதிலிருந்து உண்டாக்குறதோ அதை தெரிந்து கொள்ளும். அதுதான் பிரம்மம் தெரிஞ்சோ. இந்த ஜெகத்தெல்லாம் வாஸ்தவத்தை இதுலேருந்து உண்டாகல. ஏதோ இமானி பூட்டானி ஜாயந்தே அப்படிங்கிறதுக்கு ஜாயந்தைங்கிறது உண்டாகின்றன அர்த்தம் இல்ல, உண்டாவதாக தோன்றுகின்றன அர்த்தம். ஏதோ இமானி பூட்டானி ஜாயந்தை என்பதற்கு இந்த பூட்டங்கள்லாம் எதிலிருந்து உண்டாகிறதோ அர்த்தம் இல்ல, எதிலிருந்து இந்த சர்வ பூட்டங்கள் எதிலிருந்து உண்டாவதாக தோன்றுகிறதோ அதுதான் பிரம்மம். ஜாயந்தைங்கிறதுக்கு உண்டாகின்றன விஷய அர்த்தம் போட்டுருக்கு. உண்டாவதாக தோன்றுகின்றன அர்த்தம் எப்படி சொல்ல முடியும்னு கேட்டாங்க. அதுதான் சாகாரத்திலே சந்திரகாய். அதுக்கு மண்டபாதிகாரர்கள் சொல்ற இதெல்லாம் பிரமாணம் லோகத்துல பிரயோகம் இருக்கா இல்ல, நான் மூணாம் சந்திரன் பார்க்கறதுக்கு ரொம்ப தேடி பிடிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு வயதான சந்திரன் மூணாம் சந்திரன் எங்க இருக்கு, சந்திரன் எங்கன்னு கேட்டா சாத்தாக்கிறே இல்ல இந்த கிளையினுடைய மரத்து கிளையினுடைய இதுல பக்கத்துல இருக்கு பாரு அப்படின்னு சொன்னா மலையோட பக்கத்துல சந்திரன் இருந்தா என்ன சாகாகிரே சந்திரஹா அப்படின்னு சொன்னா சாகாகிரே சந்திரஹா சீவ திசை
பார்த்து அந்த மருந்து கடைக்கிற போய் அதுல கை விட்டு பார்த்தா சந்திரன் இருக்காது. சாக்காகவே சந்திரகாங்கிறதுக்கு என்ன இருக்கும்? சாக்காகவே சந்திரகா அஸ்தி இவ பிரத்யேக. அது மாதிரி எதோவா இமானி பூதானி ஜாயத்தே எதோவா இமானி பூதானி ஜாயத்தை இவ திருஷ்யம் அப்படின்னு அவளுடைய வாக்கியம். அதனால ஜகத் உண்டாகல, ஜகத் உண்டாவதாக தோன்றுது. ஜகத் உண்டாவதாக யாருக்கு தோன்றும்? இருக்கிற ஒரே பதார்த்தம் தான் ஞானமாகிற பிரம்மம் உண்டாம். இப்ப ஜகத்து உண்டாகாத ஜகத்து உண்டாவதாக பிரம்மத்துக்கு தோன்றது. பிரம்ம அந்த ஜெகத்தை பார்க்குது. எதனால? அந்த பிரம்மமானது அஞ்ஞான ஆசிரியமா இருக்கணும். இந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம அத்வைதத்தை இவ்வளவு ஒரு கீதையில எந்த ஒரு ஸ்லோகத்துக்கு பாக்குதா இவ்வளவு வீட வியாக்கியானம் இல்லை. அதனால கஷேத்திரஜன் நாம் இது சாமானாதிகரங்க ஆச்சு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டா ததக்க ஈஸ்வர செய்வ ததா அஜானாது அஜானாது கஷேத்திரஜத்வ பவதி இது அபிவதந்தவ்யம். தன் நிவர்த்தியர்த்தம் அயம் ஏகத்துவ உபதேசம். இப்ப இந்த ஏகத்துவ உபதேசம் எதுக்கு கேட்டாக்க, நான் பிரம்மமாக இருந்து கொண்டு நான் பிரம்மம் என்பது அறியாத காரணம் என்னுடைய அறியாமையினாலே நான் இந்த கேட்டஜியாக வைத்துக் கொண்டிருக்கேன் சொல்லும்போது அனுசரிச்சா அந்த கேட்டஜி வேற பிரம்மம் வேற இல்லை. அதனால கேட்டஜ பிரம்ம ஏகத்துவ உபதேசம் கேட்டாங்க. நான் பிரம்மமாக இருந்து கொண்டு அறியாமையினால கேட்டஜனாக இருக்கேன். அப்ப பிரம்மம் வேற கேட்டஜன் வேறையா இருந்தா பிரம்மம் தன்னை கேட்டஜன் நினைச்சிட்டு தான் நித்தியா சொல்லுவாங்க. இப்போ பிரம்மத்துக்கு கேட்டஜத்துக்கு ஏகத்துவத்தை சாதிச்சுட்டாங்க. அப்ப பிரம்மம் நான் ஒண்ணுதான் கேட்டஜன் தான் சொல்லுவேன். அதான் சமயம் அஜானாது பிரதீயத்தைங்கிறது அவன் என்ன நினைச்சான், பிரம்மம் வேறு கேட்டஜன் வேறாக இருந்தா தான் பிரம்மமாக இருந்து கொண்டு தன்னை கேட்டஜனாக நினைக்கிறது அஜானம். எப்ப கேட்டஜனும் பிரம்மமும் ஒன்றாகவே ஆகிட்டோ அப்ப பிரம்மம் தன்னை கேட்டஜனாக நினைப்பது அஜானம் இல்லை. அஜான நிவர்த்திக்கு என்ன பண்ணணும்? பிரம்ம கேட்டஜ ஏகத்துவ உபதேசம். இது எதுக்காக? பிரம்மசன் அகம் அஜானாது ஆத்மானம் கேட்டஜம் மன்னே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணும்? அப்ப என்ன பண்ணும்? இது இந்த எரலை எப்படி போக்குறது அப்படின்னு கேட்டா, இந்த கேட்டஜனையும் பிரம்மத்தையும் ஏகமாக கொடுத்தா இந்த ஏழம் பேர் அதை பத்தி அவனுக்கு கவலை இல்லை சாமி. சிலர் ஆத்மானம் பிரேரிதார்த்த மத்துவா அவ அப்படின்னு சொன்னா சிலர் ஆத்மானம் பிரேரிதார்த்த மத்துவான்னு இருக்கும். தன்னை ஆத்மாவையும் பிரத்யேகாத்மாவையும் பிரம்மமாக தன்னையும் பிரத்யேகாத்மாவையும் வெவ்வேறாக நினைத்துக் கொண்டு மத்துவாங்கிறதுக்கு என்ன அத பிரம்ம மந்திர விஷகாரண மந்திர பிரயோகம் பண்ணவன் ஆத்மானம் கருட ஈட்டி மத்துவா இத மந்திரம் அனுசரிப்பது இல்லை சொன்னாலே அது மாதிரி மத்துவாங்க சப்தத்துக்கு தன்னை பிரம்மமாக நினைத்து ஆத்மானம் பிரேரித்தானே பிரதக் மத்துவம். இங்க மத்துவாங்கிறதானது இந்த சமீபீன ஜானம் இல்லாத வெறும் அசமீபீன ஜானத்துக்கும் இந்த கல்பித ஒரு ஜானத்துக்கும் இந்த மத்துவாங்கிறது உண்டு அவர் காணிக்கிறார். பஞ்சபாதிகால மத்துவாங்கிற சப்தத்துக்கு என்ன ஆத்மானம் கருடைக்கு மத்துவா இருக்குது. பிரதக் ஆத்மானத்தை பிரேரித்தாரத்தை மத்துவா.
இதுக்கு நாம என்ன போது சொல்ல போறோம்? இதி சப்தம் இல்லாத காரணத்தால இந்த மத்துவாங்கிறதுக்கு அந்த அர்த்தம் வராது. ஆத்மானம் கர்ப்பம் மத்துவான்னு சொல்ல, ஆத்மானம் கர்ப்ப இதி மத்துவான்னு சொல்லிருக்கு. அந்த இதி காரணம் இருந்தால்தான் அந்த மத்துவாங்கிறதுக்கு அந்த அர்த்தம் இருக்கு. அதுவா மத்வா இருக்கு மதிக்கு புத்தி மத்வா புத்வா இக்கா அப்படின்னு தான் நமக்கு இந்த மத்வாக்கு முன்னாடி விதிகரணம் இருந்தால்தான் அந்த அர்த்ததோஷம் நம்ம மேல படிப்படியா மேல ஏறணும். நான் சொல்ல வேண்டியது பின்னாடி சொல்லியாதான் அப்ப முன்னாடி சொல்லிட்டு இதுவே கேள்வி. இப்போ நான் பிரம்மம் பிரம்மமாக இருக்கிறதுனா அஜ்ஞானே கஷேத்திரஜனிக்கு ஆத்மானம் மன்னியே அப்படின்னு இந்த பிரம்மமானது தன்னை கஷேத்திரஜனாக அறிவதற்கு அது எப்போ பிரம்மரூபமான ஞானமாக கேட்டால் ஒரு பதார்த்தத்தை வேறொரு பதார்த்தமாக அறிவதுதான பிரம்மம். அந்த பதார்த்தத்தையே அந்த பதார்த்தம் அறிவதில் பிரம்மம் இல்லையே, அது சமீப ஜானம் தானே, சமீப ஜானம் தானே. இப்போ இந்த ஞானத்துக்கு பிரம்மத்துவத்தை போக்கி இந்த ஞானத்தை சமீபீன ஞானம் மாற்றணும்னு என்ன பண்ணணும்? பிரம்மத்தையும் கேட்டனையும் ஒரு வஸ்துவாக்கிட்டால் அதையே அதுவாக பார்க்கிறார் பிரம்மனை பற்றி எடுத்துக்கணும். அதற்காகத்தான் இது ஏகத்துவ உபதேசம். கேட்டஜம் மாம் வித்திங்கிற கேட்டஜனம் மாமும் ஒன்றே. எது கேட்டஜனா பிரம்ம பின்ன பகை கேட்டஜன் பிரம்மத்தை தாழ்ந்து வேறொருவனாக இருந்தால் அப்ப என்ன ஆகும்? அந்த பிரம்மமானது தன்னை கேட்டஜனாக அறிவதில் அஜ்ஞானம் வரும், பிரம்மம் வரும். எப்போ பிரம்மம் தான் கேட்டஜன், பிரம்மத்துக்கு கேட்டஜனுக்கு ஏக்கத்துவத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ பிரம்மம் வேறு கேட்டஜன் வேறு. அப்போ பிரம்மம் தன்னை கேட்டஜனாக அறிவதில் பிரம்மம். அதனால பிரம்ம நிவர்த்தியர்த்தம் ஏகத்துவ உபதேசம். அனேனக ஆப்ததம பகவத் உபதேசேன ரஜுரேஷான சர்பஹா வியாப்தோபதேசேன சர்வத்வம் பிரம்ம நிவர்த்திவது கஷேத்திரஜத்வ பிரம்மஹா நிவர்த்தத்தை. இந்த இதிங்கிற வரையிலும் கேசிதாசு அப்படிங்கிறது இந்த இதிங்கிறதுல அந்த இது கேசிதாசு. அதனால உபதேசம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா பிரம்மம் உள்ள இடத்துல பிரம்ம நிவர்த்தகம் உபதேசம். ஏட்டா ஒரு ரஜுவை பார்த்து அயம் சர்பஹா அப்படின்னு அந்த கயிற்றை பார்த்து இது பாம்பு என்று பிரமித்து அந்த பிரமத்தினால பயம் உண்டாகி இருக்கிறவனுக்கு ஆப்தோபதேசத்தினால நாயம் சர்பஹா ரஜுவேஷா என்கிற உபதேசத்தினால எப்படி சர்ப்ப பிரம நிவர்த்தி ஏற்படுவதோ, ஆக பிரம நிவர்த்திக்கான உபதேசத்தை யார் பண்றான்? ஆப்தம் பண்றான். இங்க உபதேசம் பண்றவன் ஆப்த சமமான பகவான். ஆப்த சமமான பகவான் என்ன உபதேசிக்கிறானோ ஆப்தோபதேசம்னா பிரம்ம நிவர்த்தி ஹேது. ஆப்த சமோபதேசம்னா எப்படி ரஜூல பிரமிக்கப்படுகிற சர்ப்ப பிரமத்துக்கு ஆப்தோபதேசம் நிலத்தகமோ அத மாதிரி இந்த பிரம்மத்தில் ஏற்படுற கேத்திரங்கிற பிரம்மத்துக்கு அதுக்கு நிலத்தகம் ஆப்த சமநிலை உபதேசம். ஆப்த சமன் யாரு? உபதேசிக்கிற பகவான். நான் தான் கேத்திரஜன், கேத்திரஜனாக என்ன அறிவாயா அப்படின்னு கேத்திரஜனுக்கு தனக்கும் ஏக்கத்தை சொல்றவனா உலகத்தோட அனாப்தம் சொன்னா இதை சொல்றது விசுவசிக்க வேண்டாம். இது ஒரு அனாப்தம் சொல்லி இது ஒரு ஆப்த சமம் சொல்கிற வாக்கியமா இருப்பாரு. ஆப்த சமஸ்ய உபதேசாது பிரம்ம கேத்திரஜோகோ ஏகத்துவம் ஞாபகமா இவனுக்கு நான் கேத்திரஜன் என்கிற பிரம்ம நிவர்த்தி ஏற்படும். இப்ப அத்வைதியோடைய ரீதிக்கல இது தெரிஞ்சுனாக்கா சுலபமா வந்துடும்.
முதல் ஸ்லோகத்துல இல்லையா கேத்திரத்தை எவன் அறிகிறானோ அவன் கேத்திரஜன் வருது. அதுக்கு பிறகு என்ன சொல்லுவான், அப்ப கேத்திரஜன்னா கேத்திரத்தை அறிகிறவன் தானா அப்படின்னு கேட்டா இல்லை இல்லையா. வாசவத்தை கேத்திரத்தை கேத்திரமாக மட்டுமல்லாமல் தன்னை கேத்திரத்தை காட்டு வேறுபட்டவனாக மட்டுமல்லாமல் தன்னை பிரம்மத்தோடு ஒன்றுபட்டதாக தான் தான் பிரம்மம் என்பதை தான் கேத்திரத்தை காட்டு வேறுபட்டவன் தான் பிரம்மத்தோடு வேறுபாடுக்கு நான் தானே பிரம்மமானவன் என்பது அறிவுதான். அப்படி அறிகிறவன் தான் கேத்திரஜன். அதுக்கு மேல இருக்காங்க எதுக்காக நாம் தான் கேத்திரஜன் அப்படின்னு பெருமாள் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, கேத்திரஜ பகவத ஆத்மனத்த ஏக்கத்துவ உபதேச ஏவ இங்க பிரம்ம விவசம் ஆத்ம சமனான பகவான் நான் வேறு கேத்திரஜன் வேறு இல்லை, நான் தான் கேத்திரஜன் என்று கேத்திரஜ பிரம்ம ஐக்கியோபதேசம் ஆத்ம சமனான பகவானால பண்ணப்படுகிறபடினால அது அயம் சர்பகா என்ற பிரம்மம் உள்ளவனுக்கு நாயம் சர்பகா ரஜுரேஷா என்று ஆப்தோபதேசமானது எப்படி பிரம்ம நிவர்த்தனமோ அது மாதிரி நாகம் பிரம்ம அகம் என்கிற பிரம்மத்தில் இருக்கிறவனுக்கு நான் மாசோட கேத்திரஜன் அல்ல பிரம்மம் தான் என்கிற ஞானத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த உபதேசம் எது கேத்திரஜ ஆத்மத்துவ ஐக்கியோபதேசம் பண்றது. இது ஆத்மனால பண்ணப்படுகிற ஏகத்துவ உபதேசத்துக்கு இதுதான் பலம். எது பலம்? இவனுக்கு நான் கேத்திரஜன் என்கிறதான பிரம்மம் இருக்கு. தான் விபத்தியர்த்தம் ஆசிரியத்துவம் ஆனேனச்ச ஆப்தம பகவத் உபதேசேன பகவான் ஆப்தமன் ஆப்தமனான பகவத் உபதேசேன ரஜுரேஷான சர்பகா இது ஆப்தோபதேசேன சர்பத்துவ பிரம நிவர்த்திவது கேத்திரஜத்வ பிரமஹ ஆப்தம பகவத் உபதேசேன நிவர்த்ததே இது கேட்டுதாகும். அதாவது அத்புதம் வந்து அவதாரங்கள் அப்படிங்கிறதுலாம் என்னன்னு கேட்டா, அவதாரங்கள்லாம் ஈஸ்வரன் பிரம்மத்துக்கு 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 ரெண்டு விதமான பிரம்மம் இருக்கு. அதுல ஒரு விதமான பிரம்மம் கேட்டாக்க இந்த பிரம்மத்துக்கு தானும் சேர்ந்து தன்னும் தன்னை தவிர பிற வஸ்துக்களை எல்லாம் சேர்ந்து மறைக்கப்படும் பொழுது இருக்கு இல்லையா, அதுக்கு கௌர பிரம்மானந்த சொல்ற ஆவரணங்கள் அவிஜி இருக்கு இல்லையா, அவிஜிங்கிறது ஆவரணங்கள். அவிஜிங்கிற ஆவரணம் என்ன பண்ணுவோம்? ஆவரணம்னா இந்த ஜீவனை அப்படியே மூடி மறைஞ்சும். இந்த ஜீவனுக்கு தன்னையும் தெரியாது பிறரும் தெரியாது. அப்படிப்பட்ட அவஸ்தை தான் அவிஜியினால பிரம்மத்துக்கு ஏற்பட ஆவரணம். ஈஸ்வரன் என்ன கேட்டா அவிஜியினால ஈஸ்வரனுக்கு ஏற்படுறதான விக்ஷேபம். விக்ஷேபம் தான் திரோதாரணமா இல்லையா, அதுக்கு மாயான்னு பேரு. இந்த அனாதி காரண அவித்யா இருக்கு இல்லையா, இந்த அவித்யினுடையதான ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி ரெண்டு. அவித்யினுடைய ஆவரண சக்தியினால ஆவரணம் பண்ணப்பட்டு சூழ்ந்து மறைக்கப்பட்டு தன்னையே தான் அறியாதவனா இருக்கிறது ஜீவபாவம். இந்த சட்டம் ஈஸ்வரன் அவருக்கு தன்னையும் பிரம்மம்னு தெரியும் இல்லையா. ஆனால் தனக்கு விக்ஷேபம் சிறை போட்டு மறைச்சது போல தனக்கு எதிர்பார்ப்பு இருக்கணும் பிரம்மம்னு தெரியாது. பாதி அஜ்ஞானம் பாதி ஞானம். இந்த உபதேசத்தை நம்பினா இவன் ஆத்மகமன், இந்த உபதேசத்தை நம்பல ஆத்மகமன். பிரம்மத்தை ரெண்டாம் நினைக்கும் சாமி. பிரம்மத்துக்கு அவிதியுடைய
ஆவரண சக்தியினாலே மறைக்கப்பட்டு ஏற்படுது ஜீவபாவம். இந்த ஜீவனுக்கு அர்ஜுனன் ஜீவன், இவனுக்கு தன்னையும் தெரியல ஈஸ்வரையும் தெரியல, ஒன்றும் தெரியல. இவனுக்கு தன்னையை தான் விருப்பங்கிறதே தெரியல. கிருஷ்ணனுக்கானே அவருக்கு தான் விருப்பம்னு தெரியும், கேட்டால் அர்ஜுனனும் விருப்பம் தான் தெரியும். இது மாயாங்கிற விக்ஷேபம். தான் விருப்பம் இது. ஒரு திரை வரைவில் இருக்கிறவங்க தான் யாரு தெரியும், திரைக்கு அந்த பக்கம் தான் தெரியும். இந்த மாயங்களுக்கு இப்படிப்பட்ட திரை விக்ஷேபம் அப்படின்னாக்க சிரோதானமாக திரை. அதனால இப்போ கண்ணன் கிருஷ்ணனுக்கானே கிருஷ்ணன் ஈஸ்வரன், அர்ஜுனன் ஜீவன். ஜீவனாகிற அர்ஜுனனுக்கு தான் துக்கம்னு தெரியல, அதனால சொல்றேன். தன்னையே தரணும் ஈஸ்வரன், அவருக்கு தான் தான் பிரம்மன் தெரியும். மற்ற அகம் சர்வ போக்தாத பிரபுரையிட்ட அகமாத்மா குடா கைத நடு பூட்டாந்த அப்படின்னு தான் பிரம்மங்கிறத நான் அழிச்சே கொடுத்தேன். திரையில மறைச்சிருக்கிறவனுக்கு தான் யாருன்னு தெரியும், முன்னாள் எதிர்கால தெரியாது இல்லையா. ஆனால் தான் பிரம்மத்தை தெரிஞ்சிருக்கு, அர்ஜுனன் பிரம்மன்னு தெரியும். அதனால்தான் எனக்கு கரணாய் பண்ணி நான் உன்னை காப்பாற்றேன் அப்படின்னு உடனே அதுக்கு ஜீவனுக்கு அவித்யா நிவர்த்தி உண்டு. இந்த ஈஸ்வரனுக்கு விவச்சேதம், ஈஸ்வரனுக்கு அவச்சேதகமா இருக்கிற மாயைக்கு நிவர்த்தி இருக்கிறது. அர்ஜுன் மோட்டத்தை அறிஞ்சு போயிடுவாங்க. இந்த கிருஷ்ணன் யாரு அம்மா என்ன சொல்றது, நம்மளதான் சொல்றோம். அந்த கர்மாவனால ஜீவபாவம் இல்லையா, அது ஜீவனுடைய கர்மா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் முடிஞ்சிடும். ஈஸ்வரனுடைய கர்மைக்கு முடிக்க கிடையாது இல்லையா. அதனால ஈஸ்வரனுக்கு சும்மா உடையவனுக்கு உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு 9 முழு. கடந்த வெளிச்சம் போட்டான், வெளிச்சம் கடைக்கு ஒரே முழுக்கு ஊருக்கு உள்ளது உட்காந்து இவர் எத்தனை முழுக்குதான் இருக்குதான் அது ஒரு மூழ்கி ஆகும். வெளிச்சம் கையில் வந்ததுன்னா அப்பதான் ஒரு முழுக்க நாமும் வேண்டிய நாமும் ஒரு கிட்டம் வரலன்னு அது போயிடுது. சொம்பெல்லாம் ஆறு போல தெரிஞ்சது தெரிஞ்சுட்டு இருக்கேன், நமக்கே எப்படி தெரிஞ்சு விஷயம். இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுதா, ஈஸ்வரன் ஆத்மதமா ஈஸ்வரத்தை ஆத்மதமத்துவ நிரூபணம் எதை கொண்டு எவ்வளவு உபதேசமானது பிரம்ம நிவர்த்தகமா இருக்கோ ஆத்ம தமசு உபதேசம் பிரம்ம நிவர்த்தகான இருக்கும். பிரம்ம நிவர்த்தகமான உபதேசம் யார் பண்ணோம்னா அவன் தான் ஆத்மதம். உமக்கு ஈஸ்வரன் சொல்ற ஞானத்தான இந்த பிரம்மம் எதுக்கு, நானும் கேட்டறிஞனும் ஒன்றுதான் சொல்றதானே, நானும் அந்த ஞானத்தால நானும் கேட்டறிஞனும் வெவ்வேறுன்னு சொல்லக்கூடாது. தன்னை பிரம்ம பின்னமான கேட்டறிஞனாக நினைக்கிறேன் பிரம்மம் இந்த உபதேசத்தினால போகலன்னா ஈஸ்வரனுக்கு ஆத்ம தன்மை இல்லை. ஈஸ்வரன் ஆத்மதமனாகி தது அவன் உபதேசத்தால பிரம்ம நிவர்த்தி, ஈஸ்வர உபதேசத்தால பிரம்ம நிவர்த்தி ஏற்படலன்னா அப்ப ஈஸ்வரன் ஆத்மதமன் உண்டு. சதமா ஆத்மதமத்துவம் எது உபதேசேன பிரம்ம நிவர்த்தி தயவ ஆத்மதமனா. உங்களுக்கு ஈஸ்வரன் சொல்றதே இப்ப பிரம்ம நிவர்த்தகம் இல்லைன்னு நம்ம சொல்றேன். அதனால ஆப்தமன் ஈஸ்வரன் அவாது. ஏன்னா சொன்ன அர்த்தத்தினால இதற்கு பிரம்ம நிவர்த்தி ஆயிடுச்சு. அதனால அவளுதான் ஈஸ்வரன் ஆப்தமன்.
ஏன் அவர் ஈஸ்வரன், நான் தான் கேட்டிருக்கேன், கேட்டிருக்கேன் மாவிதி அப்படின்னு சொன்னார். கேட்டிருக்கேன் தான் இந்த பிரம்மமா அப்படின்னு சொல்லி அந்த உபதேசத்தினால அவனுக்கு கேட்டிருக்க இந்த பிரம்ம கேட்டிருக்க ஏகப்பது ஜானம் உண்டாயிருக்கு. அதனால அவனுக்கு இந்த பிரம்ம கேட்டிருக்க பேத ஜானம் மாத்திர பேருக்கு. அதனால யாருக்கு ஈஸ்வரன் ஆப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இது நிவர்த்ததை பிரஷ்டவியாக. இப்ப அவன் சொன்ன இது சொன்னது பூர்வபட்சம். இதே பிரஷ்டவியாக அவர்கள் இவ்வாறு கேட்கத்தக்கது. இப்ப அவளை பார்த்து கேள்வி கேட்கிறேன். என்னன்னு கேட்டா, ஆயம் உபதேஷ்டா பகவான் வாசுதேவா பரமேஸ்வரா கிம் ஆத்ம யாத்தாத்ம சாட்சாத்காரேன நிவர்த்த அஜ்ஞானா உதனை உண்மையான ஆத்மசமனாக சொல்லப்படுகிற இந்த உபதேஷ்டான இந்த ஆத்ம சமனாகிற இந்த வாசுதேவன் தானே, இந்த வாசுதேவன் ஏற்கனவே ஆத்ம யாத்தாத்ம ஞானத்தாலே பிரம்ம நிவர்த்தி ஏற்பட்டவனா இன்னும் ஏற்படாதவனா? இவர் ஏற்கனவே ஆத்ம யாத்தாத்ம ஞானம் பிரம்ம நிவர்த்தி ஏற்பட்டுட்டால் பிரம்மம் நான் தான் பிரம்மம், பிரம்மம் நானாகிற பிரம்மத்தை பிரம்மமாகிற என்ன தவிர வேற எந்த வஸ்துவே கிடையாது அப்படிங்கறத ஆத்ம யாத்தாத்ம ஞானம் அப்படின்ற இந்த ஆத்ம யாத்தாத்ம ஞானம் ஏற்பட்டு அதனால பிரம்மமாகிற தன்னை தவிர வேற எந்த பதார்த்தமும் கிடையாது என்று சகலேதர பதார்த்த நிவர்த்தி ஏற்பட்ட என்னை தவிர பாக்கி எல்லாம் நிச்சய என்னை தவிர வேற எந்த வஸ்துவும் கிடையாது ஞானம். அதான யாத்தாத்ம ஞானம், அதான அத்வைத ஞானம். அது ஏற்பட்டவனா இந்த கிருஷ்ணன் இல்லையா? அந்த ஞானம் ஏற்பட்டவன் தான் கிருஷ்ணன். ஆத்ம விசிஷ்டமான சர்வமும் நிச்சய என்கிற ஞானத்தாலே சமஸ்த பதார்த்தங்கள்லையும் அவை எங்கிலேயும் தெளிவான ஞானம் ஏற்பட்ட அந்த அவன் தான் இந்த உபதேசான்னு சொன்னா அதாக இந்த உபதேசத்து அசம்பவம் இப்படிப்பட்ட உபதேசால ஆக முடியாது. ஏன்னா இவருக்கு உபதேசம் கேட்கறதுக்கு யாரு இருக்காங்க? யாருக்கு உபதேசம்? உபதேசம் என்பதானது ஒரு விஷயத்தை ஒருவருக்கு சொல்வதுதான் உபதேசம். தன்னத்தோட யாருமே இல்லைங்கிறதான அத்வைத ஞானம் ஏற்பட்டவனாக இருந்தால் அப்போ இவன் உபதேசமாக இருக்கும்படியாக உபதேசியனாக யாரும் இல்லை. இப்ப உபதேசியனாக யாரும் ஒருவர் இருப்பதாக கூட அவனுக்கு உபதேசிக்கிறாங்க. அப்போ இந்த உபதேசத்துக்கு இன்னும் ஆத்ம யாதாத்மிய ஞானம் கிடைக்கும் இல்லையா? தகாத உபதேசம் அனுப்பம். இந்த கீதோபதேசமே அனுப்பம். எப்படின்னு கேட்டா ஆத்மசமம் நீ சொல்ற உபதேசா அவருக்கு உண்டாக வேண்டிய சமீச்சீனமான அத்வைத ஞானம் ஆத்ம யாதாத்மிய ஞானம் உண்டாட்டா உண்டாகுது உண்டாகிட்டுன்னு சொன்னாக்க இவருக்கு உபதேசம் சொல்றது எப்படி? உபதேசித்த உபதேசத்துவ நிரூபிதமான உபதேசம் இருக்கும். கீதா அப்படின்னா யாரு? புத்திரமிட்ட புத்திரத்துவ நிரூபித பிதர்பான. அதாவது உபதேசா அப்படின்னா யாரு? உபதேசிய நாமம் இருக்கானே சந்தித்த உபதேசத்துவ நிரூபிதமான உபதேச ஆசிரியனா யாரு கேட்டா அவன் தான் உபதேசா. இப்போ உபதேசியனே யாரும் கிடையாது. ஆகினால இவன் உபதேசாலும் கிடையாது. இவனை தவிர இவன் உபதேசியா ஒருத்தன் இருக்கான். ஆகினால இவன் உபதேசாவாகிறான்னா இவன் உபதேசாவாக இருக்கலாம். ஆனா இவனுக்கு இன்னும் ஆத்ம யாத்தாத்மியம் இல்லை. அதனால என்னாவது இந்த ஆத்ம சமத்துவ உபதேசன ஒரு ஆத்ம சமனாக இருக்கக்கூடிய அத்தியந்த பிரம்ம நிவர்த்தியை அடைந்தவனுடைய உபதேசத்தினால
இன்னொருவருக்கு பிரமம் நிவர்த்தி ஆகிறது என்பது அத்வைத்தவாதி மற்ற அறம் ஆபத்தில் நுழைத்த அது அத்வைத்தத்தை சொல்ல அறம் அறம்ல என்ன தர்மம் அத்வைத்துக்கு தர்மங்கிற சத்தமே கிடையாது. ருத்ரனுடைய உபதேசமே என்ன அப்படின்னு கேட்டாக்க இவெல்லாம் ருத்ரன் சொன்னாங்க. ருத்ரன் உபதேசம் என்னன்னு கேட்டா ஈஸ்வரன் பகவான் சிவபதி அவன் தான் பரபட்சம் ருத்ரன் உபதேசம். அப்படிதான் அவங்க உபதேசத்துக்காக யூடியூப் பாரதத்தில் இருக்கு. சுவாமி சாதிக்கிறார் சைவத்தை பகிஷ்காரம் பண்றதுல பரமத பங்கத்துல மாதவனே 12 வையன்கான மகிழ்ச்சி மகிழ்ச்சி இருக்க வந்தது கையில் அதிக சத்தியம் பண்றான். என்ன மாதவனே 12 வையன். இப்ப அவன் ஒரு இடத்துல போய் நான் தான் சர்வேஸ்வரன் நான் தான் இல்லையா பகவான் சொல்லிக்கிறது காரணமே பெருமாள் மாதிரி சொல்லுறது அவன் நியமித்தான். சோமிருத்ர மகாபாகோ மோகசாந்தானிக்காரைய என்று கௌதம சாபத்தில் அகப்பட்டு அவர்களுக்கு அபச்சாரப்பட்டவர்கள் வேத மார்க்கத்திலிருந்து பிரக்கர்களாக ஆக்கி அவர்களை பரிசு பண்றதுக்காக பகவான் ருஜனை கூப்பிட்டு நீ ஒன்ன பரபட்சமாக சொல்லி அல்பமான காரியங்களுக்கு ரொம்ப சீக்கிரமான பலனை கொடுப்பதாக இந்த லோகத்தை ரொம்ப பிரசித்தமாக பண்ணிட்டு இதெல்லாம் ஒன்னு ஆசைக்கும்படியாக இரு ஒன்னு ஆசைக்கெல்லாம் வேத மார்க்கம் பிரக்கனாக போகும்படியாக நீ இந்த மாதிரி வேத விருத்தமான தத்துவங்களை சொல்வது அவனை யார் நினைச்சாங்க. இதெல்லாம் ஒற்றும் நாலாம் 10 ரூபாயினுடைய பிரவேசத்துல சாதிக்காத விஷயமே கிடையாது. இது ஒவ்வொரு செப்பாயும் இப்போ முதல்ல பாக்கியாரத்தை சாதிக்கிறதுனா ஆப்தமனுடைய உபதேசம் பிரமணிதத்தகம்னு சொன்னாக்க முதல்ல நீ சொல்ற ஆப்தமம் உபதேசிக்கலாம். உன் பத்த ரீதியா இவன் உபதேசாலும் இல்லை, இவன் சொல்றது உபதேசம் ஆமாமத்தின்